சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றி வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சது தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நான் செஞ்ச பூஜையில் எனக்கு முருகர் காட்சி கொடுத்தாரு. அது எப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்தேன். காலையில் குளிச்சுட்டு நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் சந்திர சூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு பக்கத்துலேயே கோபுரம் தெரியுது. அதனால் தினந்தோறும் நான் காலையில் குளிச்சுட்டு நிலைவாசலெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு நான் ஃபஸ்ட்டு கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரம்மமுகூர்த்த பூஜை இன்றைக்கி 5வது நாள். நல்லபடியாக 5:15 மணிக்கு நான் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டேன். சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் போட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணேன். அப்போ முருகர் படத்துக்கு முன்னாடி ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அங்கே ஸ்டார் கோலம் போட்டு ஓம் அப்படின்னு நடுவில் எழுதிட்டு சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வெத்தலை ரெடி பண்ணி வெத்தலை தாம்பாளத்தில் 6 வெத்தலை காம்பு கிள்ளிட்டேன். காம்பு கிள்ளிட்டு 6 வெத்தலையும் விசிறி போல் பரப்பிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் வச்சு அந்த வெத்தலை காம்பெல்லாம் அந்த தீபத்துக்குள்ளே போட்டு தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். இந்த வெத்தலை தீபம் எதுக்கு ஏற்றுறது அப்படின்னா நமக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வேண்டுதல் வச்சு நீங்கள் இந்த வெத்தலை தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை மற்றும் குளிகை நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12லேருந்து 1:30 மணி வரைக்கும் குளிகை நேரம். இந்த செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் ப்ளஸ் அப்போ செவ்வாய் ஓரை இருக்குது. செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் செவ்வாய் ஓரை இருக்குது. இந்த மதியம் நேரம் வரக்கூடிய செவ்வாய் ஓரை மற்றும் குளிகை நேரத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ₹1 நாணயத்தை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றி நீங்கள் முருகர்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதிட்டு நீங்கள் ஒரு தொகையை அந்த கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரு சிறு தொகையாவது அவங்களுக்கு அந்த கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 வாரங்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த செவ்வாய் ஓரையில் வரக்கூடிய இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. கடன் பிரச்சனை தீரும். அது இந்த 2 குளிகை அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கடன் அந்த குளிகை நேரத்தில் நம்ம கடன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் கூடிய சீக்கிரமாக கடன் அடைஞ்சிரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சுட்டு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு முருகர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு யாருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் தொகை தீரணுமோ அதை மனசார வேண்டிட்டு இந்த மாதிரி 6 வாரத்தில் இந்த தொகை எனக்கு அடைஞ்சிடணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடும். அதே போல் வெத்தலை தீபம் ஏற்றியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். வெத்தலை தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா முருகரை மனசார வேண்டிட்டு இந்த மாதிரி 6 வாரம் நான் இந்த வெத்தலை தீபம் செவ்வாய் ஓரை நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு வெத்தலை தீபம் போடுங்க. வெத்தலை தீபம் போடுறீங்க
அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் வரும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தை வந்து ஒரு நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செய்கிறீங்க அப்படின்னா அந்த 6 வாரமும் வந்து 6 to 7 அந்த டைமில் வந்து செய்யணும். அதே போல் மதியம் செஞ்சாலும் அதே மாதிரி தான். இரவு செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த 6 வாரமும் இரவில் தான் நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்யணும். அப்படின்னா ஒரு வாரம் காலையில், ஒரு வாரம் மதியம், ஒரு வாரம் இரவு இந்த மாதிரி செய்ய வேண்டாம். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த வெற்றிலை தீபத்துக்குரிய வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் போடுறது வந்து நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் போடலாம். நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி நிலம் வாங்கணும் அப்படிங்கிற பிரச்சனைக்காகவும் வந்து நம்ம இந்த வேண்டிட்டு 11 வாரம் வேண்டிட்டு இந்த வெத்தலை தீபம் போடலாம். அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக தீரும். நான் ஏற்கனவே வந்து 11 வாரம் வெத்தலை தீபம் போட்டு எனக்கு வந்து ஒரு சில நன்மைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். அதே போல் நான் இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு வாரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி செஞ்சேன். அதுக்கப்புறம் திரும்பி எனக்கு வந்து ஒரு இறப்பு செய்தி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் வந்து 15 நாளாக வந்து பூஜை செய்ய முடியல. அதனால் இந்த வாரத்துலேருந்து முதல் வாரமாக தொடங்கியிருக்கிறேன். நானும் ஒரு வேண்டுதல் வச்சு தான் இந்த பூஜையை வந்து இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் வழிபாடு செஞ்சிட்டு வரேன். அந்த முருகர் கண்டிப்பாக என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போட்டு அதுக்கப்புறமா வந்து வேலுக்கு அபிஷேகம், 3 அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு நெய்வேத்தியமாக வந்து பால், அதில் வந்து சர்க்கரை கலந்து தேனும் கலந்து தான் வந்து நெய்வேத்தியம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நிலைவாசல்லேருந்து பூஜை பண்ணிவிட்டு முதல்ல ஆகாயத்தை பார்த்து இந்த ஊதுபத்தி காமிச்சிட்டு வந்து பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது நிலைவாசல்லேருந்து நான் வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தேன். எப்பயுமே வந்து நிலைவாசலில் தான் முதல்ல வந்து தீபம் ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றணும். அதே போல் நம்ம பூஜை செய்யும் போதும் நிலைவாசப்படியிலேருந்து தான் நம்ம வந்து எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு நம்ம வந்து நிலைவாசலுக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி படத்துக்கிட்ட வந்து பூஜை செய்யணும். இப்படி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவாங்க. நம்ம வெளியில் இருக்கிற மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சி கூப்பிட்றது தான் இந்த நிலைவாசல் பூஜை அப்படின்னே சொல்லுவேன். தீபமேத்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த வெத்தலை தீபத்தில் வந்து எனக்கு ஒரு காட்சி தெரிஞ்சுது. நானும் தீபம் ஏற்றும் போதெல்லாம் முருகா, நிறைய பேர் சொல்லுவாங்க முருகருக்கு நான் இந்த மாதிரி பூஜை செஞ்சேன், எனக்கு இந்த காட்சி தெரிஞ்சது, வேல் தெரிஞ்சது, மயில் தெரிஞ்சதுன்னு. அதனால் நானும் நிறைய வாட்டி கேட்பேன், முருகா எனக்கு ஒரு காட்சி நீ காமிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதாச்சா பார்க்கும்போது இந்த தீப ஒளியில் வந்து இந்த காட்சி தெரிஞ்சது. அது பார்க்குறதுக்கு எனக்கு அந்த தீபத்துக்குள்ளே பாருங்கள் மயில் ரூபமாக எனக்கு வந்து காட்சி தெரிஞ்சது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது என்ன காட்சி தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி முருகர் காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி மார்கழி மாதம் 2வது நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை நல்லபடியாக இது வந்து செஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா வேல்மாறல் ஒரு முறை, கந்த சஷ்டி ஒரு முறை படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் இந்த மார்கழி மாதம் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்கழி மாதத்தில் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிற அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு நானும் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.